கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே நள்ளிரவுல பேருந்துக்காக காத்திருந்த இளம்பெண்ணை கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மர்ம நபர்கள் கடத்தி சென்றனர் ஆட்டோவில். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய போலீசார், காணத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு முத்தமிழ் செல்வன், தயாளன் மற்றும் வெங்கட் ஆகிய 3 நபர்களை இது குறித்து கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக போலீசாருக்கு சிசிடிவி காட்சியில் ஆட்டோ என்ன கண்டுபிடிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து அதில் தொடர்புடைய குற்றவாளிகளை போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இந்த கிளாம்பாக்கத்தில் ஓடக்கூடிய ஆட்டோக்களின் இந்த எண்கள் கண்டுபிடிப்பதில் சிரமமாக இருப்பதால் தாம்பரம் காவல்துறை ஒரு புதிய கட்டுப்பாடுகளை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விதித்துள்ளது. குறிப்பாக வாகன பதிவெண்களை சரியான முறையில் ஆட்டோவில் தெரியும்படி இருக்க வேண்டும் எனவும், குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஓடக்கூடிய ஆட்டோக்கள் குறித்த விவரங்களை உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல்துறையில் அவர்களது பெயர் விவரங்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்பு எண்கள், முகவரிகள் உள்ளிட்டவை பதிவு செய்த அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு ஓட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த வெளிப்புறம் சம்பவம் நடைபெற்ற இடத்துல ஆட்டோ ஓட்டுநர்கள் விவரங்கள் அடங்கிய பலகை ஒன்று ஒட்டப்பட்டுள்ளது. அதனை பார்த்து பொதுமக்கள் யாராவது ஆட்டோக்களில் ஏறினால் அவர்களது அடையாள அட்டையை பார்த்த பின்பே காவல்துறை ஏற வேண்டும் என போக்குவரத்து காவல்துறை தரப்பில் ஒரு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு 10க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. ஆட்டோ ஏறக்கூடிய இடங்கள், பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய நபர்களை கண்காணிப்பதற்காக அங்கு 10க்கும் மேற்பட்ட கேமராக்கள் புதிதாக பொருத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஏஎன்பிஆர் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டது. அதாவது யாராவது இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டால் அவர்களை உடனடியாக கண்டுபிடிப்பதற்காக ஏஎன்பிஆர் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் பயணிகளோட உடனடியாக காவல்துறை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுடைய பிரத்யேக எண்களும் காவல்துறை சார்பாக அங்கு நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகளை ஆட்டோ ஓட்டுநர்கள் முழுவதுமாக பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் அவரது ஓட்டுநர்களோட ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என தாம்பரம் காவல்துறை தரப்பில் ஒரு தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துணை ஆணையர் சமயசிங் மீனா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் மற்றும் ஆர்டிஓ அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டு இந்த முடிவுகளானது எடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக இந்த நடைமுறையானது பின்பற்றப்பட வேண்டும் எனவும், இதில் யாராவது மீறினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து காவல்துறை தரப்பு ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.